தமிழக அரசின் உளவுத்துறை ஐஜியாக அஸ்ரா கார்க் நியமனம் செய்யப்பட்டிருக்கிறார் என்கிற தகவல் தற்போது வெளியாக இருக்கிறது. தமிழக அரசு தெரிவித்துள்ள உத்தரவில் உளவுத்துறை ஐஜியாக அஸ்ரா கார்க் நியமனம் செய்யப்பட்டிருக்கிறார் என்கிற தகவல் தற்போது வெளியாகி அண்மை செய்தியாக பார்த்து கொண்டிருக்கிறோம். தமிழக அரசு சற்று முன்னர் அறிவித்த அறிவிப்பின் தகவல் என்னவென்றால், தமிழக அரசின் உளவுத்துறை ஐஜியாக அஸ்ரா கார்க் நியமனம் செய்யப்பட்டிருக்கிறார் என்கிற தகவல் தற்போது வெளியாகி இருக்கிறது. தேர்தல் ஆணையர் நியமித்த ஐஜி அவினாஷ்குமார் இடமாற்றம் செய்யப்பட்டிருக்கிறார். தேர்தல் ஆணையம் நியமித்த ஐஜி அவினாஷ்குமார் இடமாற்றம் செய்யப்பட்டிருக்கிறார் என்கிற தகவலும் தற்போது வெளியாகி இருக்கிறது. இது தொடர்பான கூடுதல் விவரங்களை தெரிவிக்கிறார் நமது செய்தியாளர் நித்யானந்தம். நித்யானந்தம், தமிழக அரசின் அறிவிப்பிலே உளவுத்துறை ஐஜியாக அஸ்ரா கார்க் நியமனம் செய்யப்பட்டிருக்கிறார். கூடுதல் விவரங்களை பதிவிடுங்க. தேர்தல் நடைபெறுவதற்கு முன்னதாகவே தேர்தல் ஆணையம் பல உயர் அதிகாரிகளை இடமாற்றம் செய்தது. அது தேர்தல் ஆணையத்திற்கே உள்ள வரம்புக்கு உட்பட்டது. அதே போல ஐபிஎஸ் அதிகாரிகள், ஐஏஎஸ் அதிகாரிகளும் மாற்றம் செய்தது. அப்பொழுது ஐஜியுடைய உளவு பிரிவுடைய ஐஜியாக இருந்தவரை இடமாற்றம் செய்யப்பட்டது. மீண்டும் தமிழ்நாட்டில் தமிழக வெற்றி கழகத்துடைய ஆட்சி அமைந்ததுக்கு பிறகாக காவல்துறையில் உயர் பதவியில் ஒரு மிக முக்கியமான மாற்றம் என்பது நடைபெற்றிருக்கிறது. உளவு பிரிவு ஐஜியாக இருந்தவர் அவினாஷ்குமார் ஐபிஎஸ், அவரை தேர்தல் ஆணையம் நியமித்திருந்தது. தற்பொழுது அவர் மாற்றப்பட்டு அஸ்ரா கார்க் அங்கு நியமிக்கப்பட்டிருக்கிறார். தேர்தல் ஆணையம் நியமித்த ஐஜி அவினாஷ்குமார் இடமாற்றம் செய்யப்பட்டு தற்பொழுது உளவு பிரிவு ஐஜியாக அஸ்ரா கார்க்கை நியமித்து தமிழ்நாடு அரசு உத்தரவு பிறப்பித்திருக்கிறது. இதற்கு முன்னதாக வடக்கு மண்டல ஐஜியாக அஸ்ரா கார்க் பணியாற்றியது குறிப்பிடத்தக்கது. உளவு பிரிவு என்பது தமிழ்நாட்டுடைய மிக முக்கியமான ஒரு பிரிவு. ஏனென்றால் காலையும் மாலையும், காலை 11 மணிக்கு அதே போல மாலை 5 மணிக்கு 2 நோட்டுகள் முதலமைச்சருக்கு செல்லும். அது உளவுத்துறையிலிருந்து செல்லும். தமிழ்நாட்டில் நடைபெற்ற போராட்டங்கள், ஆர்ப்பாட்டங்கள், மிக முக்கியமான உளவு தகவல்கள், தமிழ்நாட்டுடைய சட்டம் ஒழுங்கு பிரச்சனை, அதே போல தமிழ்நாட்டில் என்னென்ன அரசியல் நகர்வுகள், முக்கியஸ்தர்கள் யார் யாரெல்லாம் தமிழ்நாட்டிற்கு வந்திருக்கிறார்கள், யார் யாரெல்லாம் வெளியே சென்றிருக்கிறார்கள் என்பது குறித்தான மிக முக்கியமான உளவு தகவல்கள் எல்லாம் ஐஜி மூலமாக தினம்தோறும் காலையும் மாலையும் தமிழ்நாடு முதலமைச்சருக்கு வழங்குவது வழக்கம். அந்த அடிப்படையில் ஐஜி அஸ்ரா கார்க்குடைய பணி என்பது மிக முக்கியமான பணி. ஆகவே தற்பொழுது ஐஜி அஸ்ரா கார்க்கே அந்த பணியில் நியமித்திருக்கிறது தமிழ்நாடு அரசு. இதற்கு முன்பதாக தேர்தல் ஆணையம் அவினாஷ்குமாரை நியமித்திருந்தது. தேர்தல் முடிவுற்றது, புதிய ஆட்சி பொறுப்பேற்றிருக்கிறது. இதன் பிறகாக பல புதிய ஐபிஎஸ் அதிகாரிகளை இடமாற்றம் செய்வார்கள், அதே போல ஐஏஎஸ் அதிகாரிகள் இடமாற்றம் செய்வார்கள். அந்த அடிப்படையில் தவேகாவுடைய அரசு அமைந்ததுக்கு பிறகாக வடக்கு மண்டல ஐஜியாக இருந்த அஸ்ரா கார்க் உளவு பிரிவுடைய ஐஜியாக தற்பொழுது மாற்றப்பட்டிருக்கிறார். ஆகவே உளவு பிரிவு ஐஜியாக அஸ்ரா கார்க் வந்ததுக்கு பிறகாக மிக முக்கியமான தகவல்கள் முதலமைச்சருக்கு கொடுக்கப்படும் என எதிர்பார்க்கப்படுகிறது. இது ஒரு மரபு. ஐஜி தான் காலையும் மாலையும் அதற்கான தகவலை முதலமைச்சருக்கு வழங்க வேண்டும். ஆகவே டிஜிபி மாற்றுவதற்கு முன்பாக உளவு பிரிவு ஐஜியை தற்பொழுது முதற்கட்டமாக தமிழ்நாடு அரசு மாற்றம் செய்திருக்கிறார்கள். இதன் பிறகாக ஒவ்வொரு முக்கிய பதவிகள், டிஜிபி, பல டிஜிபிகள் இருக்கிறார்கள், சட்டம் ஒழுங்கு டிஜிபி உள்ளிட்ட பல்வேறு டிஜிபிகள் இருக்கிறார்கள். இவரெல்லாம் மாற்றம் செய்யப்படுவார்கள். அதே போல துறையின் செயலாளர்கள் மாற்றப்படுவார்கள். இவையெல்லாம் ஒரு அரசு புதியதாக அமைந்தால் இந்த மாற்றங்கள் இருக்கும். அந்த அடிப்படையில் முதல் அடிப்படையில் காவல்துறையில் உளவு பிரிவு ஐஜியை மாற்றப்பட்டு அஸ்ரா கார்க் உளவு பிரிவு ஐஜியாக நியமனம் செய்யப்பட்டிருக்கிறார். குறிப்பிடத்தக்கது. கூடுதல் விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி நித்யானந்தம்.